தேவமாதாவின் வணக்க மாதம் 12ஆம் தேதிக்கான புதுமை. 1604ஆம் ஆண்டில் ஒரு பெரிய பட்டணத்தில் 2 வாலிபர்கள் சாஸ்திரங்களை படித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் தங்களிடம் உள்ள துர்க்குணத்தினால் அதிகமாய் படியாமல் கெட்ட வழியில் நடந்து அநேக பாவங்களை கட்டிக்கொண்டார்கள். இருவரும் ஓர் இரவில் ஒன்றாக சாப்பிட்ட பின் ரிக்கார்தோஸ் என்னும் அவர்களில் ஒருவன் தன் தோழனை விட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். படுக்க போகும் நேரத்தில் தான் வழக்கமாய் தேவமாதாவை குறித்து சொல்லுகிற அருள் நிறை ஜெபத்தை ஜெபிக்க மறந்து போனதை நினைத்து அதிக களைப்பாயிருந்தாலும் உடனே முழங்காலில் நிறுந்து எப்பொழுதும் சொல்வது போல சொல்லி நித்திரைக்கு சென்றான். நித்திரை செய்யும் பொழுது நடுநிசியில் கதவை பலமாக தட்டும் சப்தம் கேட்டு உடனே விழித்து கதவு தானாக திறப்பதையும் அவலட்சண முகத்தோடும் பயங்கரமான ரூபத்தோடும் தன் கெட்ட தோழன் உள்ளே வருகிறதை கண்டான். அதை கண்டு அவன் பயப்படும் பொழுது இந்த பூதம் அவனை நோக்கி, ரிக்கார்தோஸ், என்னை அறிவாயோ என்றது. அதற்கு ரிக்கார்தோஸ், நீயா? ஆனால் எவ்வளவு மாறிப்போய் பசாசை போல் இருக்கிறாய் என்றான். அதற்கு பூதமானது, அதிக நிர்பாக்கியமான நான் உன்னோடு கூடியிருந்த இடத்தை விட்டு பிரிந்த பொழுது ஓர் பசாசு எனக்கு எதிராக வந்து என்னை கொன்று விட்டது. இப்பொழுது என் பிரேதம் தெருவீதியில் கிடக்கிறது. என் ஆத்துமாவோ நரக பாதாளத்தில் புதைந்து இருக்கின்றது. எனக்கு ஏற்பட்ட தீமைக்கு நிகரான தீமை உனக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீ படுக்க போகும் நேரத்தில் பரிசுத்த கன்னிகையை நோக்கி வேண்டிக் கொண்டதால் அன்னை உன்னை காப்பாற்றினாள். நான் சொல்வதை கேட்டு நீ நல்லவனாக மாறினால் பாக்கியமுள்ளவன் ஆவாய் என்று தன் வஸ்திரங்களை கிழித்து தன்னை சுடும் நெருப்பையும் தன்னை கடிக்கும் பாம்புகளையும் அவனுக்கு காண்பித்து மறைந்தான். ரிக்கார்தோஸ் இதை கண்டு பயந்து தன் மார்பில் பிழை தட்டி சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னை காப்பாற்றிய பரம தாய்க்கு நன்றி அறிந்த மனதோடு ஸ்தோத்திரம் சொல்லி தான் எவ்வளவு நல்லவனாக கூடும் என்று நினைத்து சிந்திக்கும் பொழுது புனித பிரான்சிஸ்கோ சபை மடத்தில் நடுநிசி ஜெபத்துக்கு மணி அடிக்கிறதை கேட்டான். உடனே புறப்பட்டு அம்மடத்துக்கு போய் சந்நியாசியாக தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு மன்றாடினார். ஆனால் அந்த சந்நியாசிகள் இவனுடைய துர்நடத்தைகளை அறிந்திருந்ததால் இவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுது இவன் தனக்கு நிகழ்ந்தவை அனைத்தையும் அவர்களுக்கு அறிவித்தான். உடனே 2 சந்நியாசிகள் இவன் சொன்னது மெய்யோ பொய்யோ என்று அறிவதற்கு வெளியே புறப்பட்டு ரிக்கார்தோஸ் தோழனுடைய பிரேதத்தை தேடி போனார்கள். குறித்த இடத்தில் கரியை போல் கருப்பாய் இருக்கிற அந்த பிரேதத்தை கண்டார்கள். அதன் பின் ரிக்கார்தோஸ் அச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடின தபசு செய்து சுகிர்த புண்ணியங்களையும் அனுசரித்தார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் பிற சமயத்தாருக்கு திருமறையை போதிக்க இந்து தேசத்துக்கு அனுப்பப்பட்டார். இறுதியாக ஜப்பான் தேசத்துக்கு சென்று அங்கு வேத சாட்சியாக மரித்தார். இவைகளெல்லாம் கேட்கும் சகோதரர்களே, தேவமாதாவை நோக்கி நீங்கள் வழக்கமாய் சொல்லுகிற ஜெபங்களை ஒரு நாளும் தப்பாமல் சொல்ல கடவீர்கள். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய்பரியாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.